இப்போது இலங்கையில அதிக அளவு பாடசாலைகள் சம்பந்தப்பட்ட, அதாவது கல்வி ஒழுக்க நெறி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் மாற்றமடைஞ்சு கொண்டு தான் இருக்கு. இது பிரதமர் ஹரணி அமரசூரிய வந்தா பிறகு நிறையவே மாறிக்கொண்டு தான் வருதுன்னு சொல்லலாம். இப்ப கூட பாடத்திட்டங்கள் நிறைய மாற்றப்பட்டு, பாடசாலை நேரங்கள் கூட அதிகரிச்சு கொண்டு இருந்தவை. அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு புதிய ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கணும். என்னன்னு சொல்லி சொன்னா, அடுத்த வருடம் முதல் களுத்துறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் பாலியல் கல்வி வழங்கும் திட்டம் செயற்படுத்தப்படும் என்று சொல்லி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அதுவும் நிலந்தி கட்டியாராய்ச்சி இந்த விஷயத்தை தெரிவித்திருந்ததும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா தான் இருக்கு. இந்த முயற்சி குறித்து கலந்துரையாடலை உபக்குழு ஒன்று களுத்துறை மாவட்ட செயலாளரின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் அண்மையில் கூடிய போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது என்று கூறப்படுது. மேலும் ஆரம்ப மற்றும் பாலர் பாடசாலை மாணவர்களின் பெற்றோருக்கும் பாலியல் கல்வி திட்டங்களை தெளிவுபடுத்துவது குறித்து இதன் போது திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த கூட்டத்தின் போது சிறுவர் கற்பம் தொடர்பான, அதாவது இப்ப சின்ன வயசுல கற்பம் தரிக்கிறதுன்றது விஷயம் அதிக அளவு இடம்பெற்று கொண்டு வருது. இப்ப கூடுதலாவே 18 வயசுக்கு முன்னம் சிறுவர்கள் கர்ப்பமாகி அதற்கு பிறகு பாடசாலை கல்வியை இடைநிறுத்தினம் என்ற ஒரு விஷயம் அதிக அளவு நாங்க கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அத குறைக்கிற விதமா தான் இந்த கூட்டத்தின் போது சிறுவர் கற்பம் தொடர்பான தரவுகள் சமர்ப்பிக்கப்பட்டு, அத்துடன் சிறுவர்களின் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்தும் பாதுகாப்புவதற்கான திட்டங்களையும் ஏற்பாடு செய்வது குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டிருக்கு என்று சொல்லியும் கூறப்படுது.